அந்த நாள் நடந்ததைத் தொடர்ந்து தீவு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி இயல்பானதாக இல்லை. அரண் அந்த மாலை கடற்கரையில் நின்று கொண்டிருந்தான். அலைகள் மெதுவாக கரையை தொட்டாலும் அவன் மனதில் ஒரு கனமான உணர்வு, ஏதோ ஒன்று இன்னும் முடிவடையவில்லை என்ற எண்ணம். திடீரென்று நிலத்தின் அடியிலிருந்து ஒரு துடிப்பு. அவன் உடல் உறைந்து போனது. இது தீவின் இதயத் துடிப்பு. முன்னோர் கூறிய ஒரு கதை அவன் நினைவுக்கு வந்தது. தீவு 2 முறை விழித்தால் அதன் கீழ் மறைந்தது வெளிப்படும். அரண் உடனே மலையை நோக்கி ஓடினான். அவன் அடிகள் வேகமெடுத்தன. ஒவ்வொரு துடிப்பும் அதிகமாகிக் கொண்டே போனது. மலையின் அடிவாரத்தை அடைந்தவுடன் நிலம் பிளந்தது. உள்ளே ஒரு பெரும் குகை. சுவர்களில் பழமையான குறியீடுகள். நடுவில் ஒரு கல் மேடை. அதன் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஒரு ஒளி உருண்டை. அவன் அருகே சென்றவுடன் அந்த உருண்டை திடீரென்று பேச ஆரம்பித்தது. காவலனே, நீ முதல் சோதனையை வென்றாய். அரண் ஆச்சரியப்பட்டான். நீ யார்? நான் தீவின் நினைவு, இந்த நிலம் வாழ்ந்த அனைத்தினதும் குரல். அந்த ஒளி துடித்தது. ஆனால் ஒரு பகுதி காணவில்லை. அரண் புரியாமல் பார்த்தான். தீவின் சக்தியின் ஒரு துண்டு திருடப்பட்டது. அது கடலுக்கு அப்பால் கொண்டு செல்லப்பட்டது. அதனால் தீவு முழுமையில்லை. அவன் கண்கள் தீவிரமானது. அதை நான் திரும்ப கொண்டு வருவேன். குகை முழுவதும் ஒளிர்ந்தது. சுவர்களில் ஒரு பாதை தோன்றியது. கடலுக்கு கீழே செல்லும் வழி. இது ஆபத்தான பயணம், எச்சரித்தது ஒளி. அங்கே நீ எதிர்கொள்ள வேண்டியது உன் பயம். அரண் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். இந்த நிலத்திற்காக நான் எதையும் எதிர்கொள்வேன். அவன் அந்த பாதையில் காலடி வைத்தான். நீர் அவனை மூடவில்லை, அது அவனுக்கு வழி தந்தது. அவன் கடலின் ஆழத்திற்கு இறங்கும்போது இருளில் 2 கண்கள் திறந்தது. ஒரு சத்தம் முழங்கியது. காவலன், நீ வருவாய் என்று தெரியும். அரண் நின்றான். அவன் பயணம் இப்போதுதான் ஆரம்பம்.